ஆலயங்களில் மன்றாட வருகிறவர்கள் ஏழைகள், நடுத்தர மக்கள், வசதி படைத்தவர்கள். இந்த வித்தியாசம் என்பது ஒருவர் வெளிப்படுத்தும் வசதியை பொறுத்தே மதிப்பிடுகிறோம். அப்படியென்றால் இப்படி யோசித்து பார்ப்போமே. ஏழைகள் எதற்காக இறைவனிடம் கையேந்துகிறார்கள்? வேலைக்காக, வருமானத்திற்காக, உடல் நலத்திற்காக, படிப்பிற்காக, நல்ல இடங்களில் திருமணம் அமைய வேண்டும் என்பதற்காக. சரி, அப்போ நடுத்தர மக்கள் எதற்காக இறைவனிடம் கையேந்துகிறார்கள்? இதே வேலைக்காக, வருமானத்திற்காக, உடல் நலத்திற்காக, படிப்பிற்காக, நல்ல இடத்தில் திருமணம் அமைய வேண்டும் என்பதற்காக. சரி, அப்போ வசதி படைத்தவர்கள் நல்ல வேலை அமைய வேண்டும், எடுத்த லோனை அடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் படிக்க இடம் கிடைக்க வேண்டும், உடல் நலத்திற்காக, திருமணத்திற்காக. ஆக எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் தேவைகள் ஒரே போல் தான் உள்ளது. ஆனால் தேவையின் அளவு கோல் மாறுபடுகிறது. ஒருவர் மாதம் 10,000 சம்பாதிக்கலாம், இன்னொருவர் மாதம் 50,000 சம்பாதிக்கலாம், இன்னொருவர் மாதம் 1,00,000க்கு மேல் சம்பாதிக்கலாம். ஆனால் அனைவருக்கும் இறைவன் அருள் தேவைப்படுகிறது. அனைவருக்கும் இறைவனின் தொடுதல் தேவைப்படுகிறது. காரணம், என்னதான் சொத்துக்கள் இருந்தாலும் அது இன்றைக்கு நமது, நாளை நம்முடையது அல்ல. அப்படியென்றால் நாம் சில காலங்கள் வாழ்வதற்கு பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இன்றைய நற்செய்தியை பார்க்கும்போது ஏரோதியர்களும் பரிசேயர்களும் இயேசுவை சிக்க வைக்கும் நோக்கில் இயேசுவை அணுகி சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்கும் முன்பு இயேசுவை பாராட்டுவது போல் பாராட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொள்கின்றார். அன்றைய யூத இஸ்ராயல் நாட்டில் 3 விதமான வரிகள் இருந்தன. கிரவுண்ட் டாக்ஸ், அதாவது தரை வரி. நீங்கள் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களுக்கு நீங்கள் 10% வரி கட்ட வேண்டும். ஒருவேளை திராட்சை ரசம் அல்லது எண்ணெய் போன்றவற்றை எடுத்தால் 20% வரி கட்ட வேண்டும். இரண்டாவது இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி. உங்கள் வருமானத்தில் ஆண்டொன்றிற்கு 1% கட்ட வேண்டும். மூன்றாவது போல் டேக்ஸ், அதாவது தேர்தல் வரி. இதை ஆண்கள் 12 வயது முதல் 65 வயது வரை மற்றும் பெண்கள் 14 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் 1 தெனாரியம் கட்ட வேண்டும். ஆண்டிற்கு 1 தெனாரியம். அந்த 1 தெனாரியம் என்று சொல்வது ஒரு நாள் வருமானம். இயேசுவிடம் அவர்கள் கேட்டது போல் டாக்ஸ், தேர்தல் வரி என்பதே. இயேசு கட்ட வேண்டாம் என்று சொன்னால் அவரை உரோமையர்களுக்கு எதிராக சிக்க வைக்கலாம். கட்ட வேண்டும் என்று சொன்னால் யூதர்களுக்கு எதிரானவர் என்று கட்டமைக்கலாம். ஆனால் இயேசு சாமர்த்தியமாக சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்கிறார். இப்போது நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். கடவுள் கொடுத்தவற்றில் 10ல் 1 பங்கை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? உங்கள் நேரத்தை கொடுக்கிறீர்களா? உங்கள் இதயத்தை கொடுக்கிறீர்களா? அல்லது கடவுள் கொடுத்ததில் கொஞ்சமாவது தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கிறீர்களா? ஏனென்றால் நாம் கடவுள் கொடுப்பதை அடைத்து வைத்தோம் என்றால் அது யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். ஈவன் நமக்கே பயன்படாது என்பதுதான் சொல்ல வருகிறேன். காரணம், வயதான காலத்திலே 2-3 இட்லிகளுக்கு மேல் நம்மால் சாப்பிட முடியாது. 2-3 தோசைகளுக்கு மேல் நம்மால் சாப்பிட முடியாது. ஆனால் அறையெங்கும் பணமும் நகையும் தேவையற்ற பொருட்களை நாம் நிரப்பிக் கொண்டு வைத்திருந்தால் அதனால் என்ன பயன்? ஆக நம்மால் முடிந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். நிச்சயமாக இறைவன் அதற்குரிய வெகுமதியை உங்களுக்கு அளிப்பார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.